அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகிழ்ச்சி அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். மகிழ்ச்சியில் ஒரே ஒரு வகையான மகிழ்ச்சி தான். சில பேர் சொல்லுவாங்க, அடுத்தவங்களை கெடுத்து நம்ம மகிழ்ச்சி அடையக்கூடாது அப்படின்னு. மகிழ்ச்சினாலே கெடுத்து இன்புறுவது தான் மகிழ்ச்சி. தம்பி, என்னப்பா சொல்கிற நீங்கள்? அடுத்தவனை கெடுத்து அடையக்கூடியது தான் மகிழ்ச்சியா அப்படின்னு உண்மையை ஒத்துக்குங்க தயவு செஞ்சு. அடுத்தவங்களை கெடுத்து அடையக்கூடியது தான் மகிழ்ச்சி. ஆனால் எதை கெடுக்க வேண்டும் என்பது தான் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அதாவது ஒருத்தன் இன்பத்தில் இருக்கும்பொழுது அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறானே, அதை எப்படினாலும் நம்ம கெடுத்துடணும் தான். சந்தோஷமாக இருக்கிறானே அவனை போய்ட்டு மென்டலி ஏதாவது ஒன்று பண்ணுறது, ப்ரெஷருக்கு உருவாக்குறது, அப்படி வரக்கூடிய மகிழ்ச்சி தற்காலிகமானது. சும்மா ஒரு செகண்ட் அவ்வளோதான், போயிட்டே இருக்கும். ஆனால் அவன் வேதனையில் இருக்கான்னு நினைக்கிறான், அவன் வலியில் இருக்கான்னு நினைக்கிறான், அவன் பசியில் இருக்கான், அவன் கஷ்டத்தில் இருக்கிறான், அவன் உடல் வருந்தி வெயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கான், ஒரு கொடையை கொண்டு போய் குடிங்க, அவன் மழையில் நினைஞ்சிட்டு இருக்கான், ஒரு கொடையை குடிங்க, இல்லை அவன் செருப்பெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கான், ஒரு செருப்பை கூட, இல்லை வாங்க செருப்பை கூட, இல்லை வாங்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்குது, உள்ள ஒரு டிஷர்ட்டு போட்டுருக்க, அவன் ஒரு பனியன் மட்டும் போட்டு போயிட்டு இருக்கான், நீ டிஷர்ட்டை போட்டு உன் மேலே இருக்கிற சட்டையை கட்டி கூட. ஸோ பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வது, அந்த தேவையை பூர்த்தி செய்வதைத்தான் கெடுத்து அப்படின்னா அவனுடைய துன்பத்தை கெடுத்து அடையக்கூடிய இன்பம் இருக்குல்ல, வேற லெவல். இது ஒரு தொடர் பயிற்சியாக நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு அது தெரியும்.